25 watts soldering iron.
ஓகே, இப்போ இந்த சால்டரிங் அயன் பார்த்தீங்க அப்படின்னா 400 to 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். நீங்கள் கண்டினியூஸ் யூசேஜில் பார்த்தீங்கன்னா இதோடைய டிப் வந்து 450 டிகிரிஸில் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஹீட் ஆகக்கூடிய ஒரு சால்டரிங் அயனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிப் பியூர் சில்வர் கலர்லேருந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் டின்னிங் எச் டிப் ஃபுல்லாகவே நீங்கள் லெட்டை உட்கார வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம லெட் வைக்கும்போது கரெக்டாக அதில் உட்காரல, ஸ்லிப் ஆச்சு. பட் செகண்ட் டைம் வைக்கிறப்போ கரெக்டாக இந்த சர்ஃபேஸில் உட்காருது. ரிப்பீட்டடாக ஒரு 4-5 டைம்ஸ் இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் கண்டினியூஸாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணியும் இதில் டிப்பில் லெட் உட்காரல அப்படின்னா அது இந்த சால்டரிங் அயன் வச்சு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ரஃப் ஃபைல் வச்சு எச் டிப்பை நீங்கள் ஸ்மூத் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ரஃப் ஃபைல் இல்லை அப்படின்னா ரஃப் எம்ரி பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எம்ரி ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சால்டரிங் அயன் ஆஃப் பண்ணிடணும். டிப்பில் இருக்கிற ஹீட் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எம்ரி ஷீட் யூஸ் பண்ணணும்.
எப்போ ஒரு சால்டரிங் அயன் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ப்ராசஸ் இதுதான். இப்படி செய்யறது மூலிமா நம்ம சால்டரிங் அயனோட டிப்போடைய லைஃப் என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சால்டரிங் அயன் ஆன் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஃபஸ்ட் டைம் லெட் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா லெட் இந்த பாபினோடைய எட்ஜ்லேயே தான் ஒட்டிகிட்டு வந்துச்சே தவிர சால்டரிங் அயனோட டிப்பில் உட்காரல. பட் இப்போ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டின் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இம்மீடியட்டாக லெட் இதில் சால்டரிங் அயனில் சீட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு 4-5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்டரிங் அயனோட டிப் பர்ஃபெக்டாக சீசன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் லெட் எடுத்தீங்க அப்படின்னா லெட் கீழேயும் சிந்தாது, லெட் இந்த எட்ஜ்லேயும் ஸ்டிக் ஆகிட்டு வராது. ஸோ உங்கள் சால்டரிங் அயன் டிப்பில் பர்ஃபெக்டாக உட்காந்துட்டு வரும்.
ஓகே, இப்போ நம்ம சால்டரிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஒயர் சால்டர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்டரிங் ஈவனாக சால்டர் ஆகிருக்கு.